அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்னல்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியாத தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகளால் சமூகத்தில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் அடியோடு போன இந்த நிலையில் பகவான் நமக்காக ராகு கேது பயிற்சியை கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து குரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறான். அடுத்தடுத்து சனி பயிற்சியும் கொடுத்து அத்தனை கஷ்டத்தையும் நிரவல் செய்து சமூக அந்தஸ்து எல்லா அந்தஸ்தையும் பெறக்கூடிய சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், வியாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம், குடும்ப விருத்தி அனைத்தையும் கொடுத்து தெய்வ சங்கல்பத்தையும் கொடுத்து அனைத்துக்கும் காரணம் நானே சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் செயலாற்றுகிறான் என்பதற்கு உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி உங்களுடைய பிணியோ பிரச்சனைகளோ அல்லது அல்லல் போடக்கூடிய நேரமோ இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி சந்தோஷமும் அமைதியும் பூத்து குடும்பம் என்ற நிலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்த்து செல்வோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சனீஸ்வரர் பெயர்ச்சி இம்மாதம் டிசம்பர் 26 நடைபெறுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சனீஸ்வரர் சப்தமத்தில் இருக்க சனீஸ்வரர் அட்டமத்து போகிறார். இங்கே சனீஸ்வரர் அட்டமத்துக்கு போனாலும் உங்களுடைய பெருவி ஜாதக பிரகாரம் ராசி பிரகாரம் அட்டமாதிபதி தான் அவர். அட்டமாதிபதியானவர் அவரே பாக்கியத்து உரிவராக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரன் அட்டமாதித்தனம் சொல்லக்கூடியவர் பண்ணவராச்சே இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையா இருக்குமேனா தவறுகளை திருத்தி கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்க வேணாமா? தவறை திருத்தி சரிப்படுத்தி உங்களுக்கு உகந்ததா ஆக்கத்துக்கு தான் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து நேரம் எதை பார்ப்பார்? அந்த குருவோட மீனத்தை பார்ப்பார். அந்த குரு கூடயே இருக்கார். குரு விழுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜீவன அம்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக செயல்படுத்துவார். அஷ்டமத்தில் உட்காந்து ஜீவனாம்சம் இருப்போது பழையன கழிந்து புதியன சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வியாபாரத்தில் இதுவரைக்கும் இந்த கடந்த சில ஒரு வருடம் காலமாக நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். நாட்டில் வாழ்க்கை ஜீவாதாரங்களே இல்லாத கொஞ்சம் சனத்தில் நம்மளோட புத்தி என்ன பயன்படுத்தினாலும் எதை பெசகாக போய் மாட்டின்னு ஒன்றுமே இல்லாத பண்ணிவிடுறது. நமக்கு அறிவு ஜாஸ்தி தான். உடன் சம்பந்தப்பட்ட மிதுன ராசிகளுக்கு அறிவு ஜாஸ்தி தான். ஆனாலும் இந்த குயுக்தித்தனமாக புத்தி போய் எல்லாம் பாழாக்கிடுறது. இவங்கள்ட்ட எப்படி நமக்கு கலந்து ஏறுறதுன்னு நிலைமை இருந்திருக்கும். இப்போ கவலை இல்லை. ஜீவன சம்பந்தப்பட்ட குருவானவர் அட்டமத்தில் வந்திருக்கார். ஏன் அட்டமத்தில் வந்திருக்காரு? குருவானவர் உபயலக்கணம் உபயராசிகாரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதகங்களை பண்ணுவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அவர் மறைவு சம்பந்தப்பட்ட இந்த வீட்டில் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் நல்லபடியாக செய்யும். சனீஸ்வரர் நேர்மையான தர்மபுத்திரர் அப்படி பேரு, தர்மமான பேரு. அவருக்கு இந்த இசகுபசகமான மாற்றத்தெல்லாம் போக மாட்டார். என்ன நம்பிக்கை துரோகத்துக்கு அவர் ஆளாயிடுவார். யாராவது இந்த அசகுபசா பண்ணி நம்பி போய் வேலைக்காரன் தான் கடைசி ஜெயிலுக்குள்ள உட்காந்துப்பான். முதலாளி ஜம்முன்னு உட்காந்துருப்பான். அதுதான் நடக்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இங்கே குருவே தொடர்பு கொண்டு செயல்படும் போது இதுவரைக்கும் நீங்கள் இல்லாத ஒரு இழப்புகளை இனிமே அதெல்லாம் மீட்டு நல்லபடியாக வியாபாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலையும் சகல விஷயத்திலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் முத்திரை போடுற அளவுக்கு காட்டுற அளவுக்கு பழையபடியே நிமிர்ந்து நிற்பீங்க. எப்போதுமே இந்த நாணல் புல் வெள்ளம் வரும்போது தலை குடிஞ்சிருமா, அப்புறம் நிமிர்ந்து நின்றுடுமா. அதே மாதிரி பழையபடியே நிமிர்ந்துக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதுனால நீங்கள் பழையபடியே உலகத்தில் கஷ்டமே இதுவரைக்கும் இருந்தால் இல்லாத நிலைமைக்கு ஒரு நிலைமை ஆக்கி காட்டுவீங்க. உங்களால் தான் நாடு வீடு எல்லாம் இருக்கும். ஏன்னா புதன் தான் 5ஆம் நம்பர் சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ளவர் ராசிக்கு. இந்த ராசி அதிபர் இருக்காரு. அவர் வச்சுதான் எல்லாம் நடக்கிறது. அவர் முதலாளி. ஆனால் கூட இருந்து செயல்படக்கூடிய அத்தனை பேர் உழைப்பாளி. அவர்களுடைய உழைப்பு தான் புதன் பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் இந்த புதன் எப்போது மறைவு ஸ்தானாதிபதி மட்டும் இல்லை, அது வலுவா இருக்கா இல்லான்றது பற்றி பிரச்சனையே கிடையாது. அவர் நீச்சம் உச்சம் எல்லாம் தனக்கு சாதாரணமாக பயன்படுத்திப்பார். தனக்கு பலமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு தூண்டு எப்படி பண்ணணுமோ பண்ணி செஞ்சு முடிச்சிடுவார். பலமற்ற நிலை இருக்கும்போது சேருவாடு சேர்ந்து தனக்கு காரி சாய்ச்சிடுவார். இதுதான் புதனுடைய ரகசியம். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல சனீஸ்வரர் அட்டமத்தில் உட்கார்ந்துட்டு தன்னுடைய 7ஆம் பார்வையை 2ஆம் வீட பார்ப்பார். அதே தன் அட்டமத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரன் ஆனவர் 3ஆம் பார்வையை ஜீவனத்தை பார்க்குறார். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க, இயற்கையாகவே எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க. அதனால தனக்கு புத்தியை எப்படி வெளியில் காட்டுறான்னு தான் சொல்ல வந்தேன். அஷ்டமத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு சாதகமாக
அமைந்து பாதகமான விளைவுகளை இல்லாத பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்ந்துருவீங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை பளிச்சுன்னு வெளியில வரும். உங்களுடைய திறமையினால வாக்கு சாமர்த்தியம், புத்தி, வியாபார புத்தி, வர்த்தக புத்தி, அந்த புத்தினால உங்களுடைய வியாபாரம்லாம் அமோகமாக நடக்கும். எல்லா விளைநிலங்கள்ல நன்னா விளையும். கூட்டு குடும்பம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொறுத்து என்னைக்குமே ஒத்து வராது. அது எதுக்கு இது இன்னைக்கு இல்லை, கிருஷ்ணன் பிறந்த காலத்துலேருந்து அப்படிதான் அவருக்கு. அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிற கூட இந்த அடி அவங்களா வாலண்டரியா வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய கருணைக்கு உட்பட்டு எல்லாமே சந்தோஷம் நடத்துவாங்க. குடும்ப பிரச்சனைகளே இல்லாத பெரிய குற்றமா இருக்கும். இத்தனை நாளைக்கு ஒவ்வொன்று பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் குடும்ப பிரச்சனை கூட இருக்காது, தொழில் பிரச்சனை இருக்காது, பண பிரச்சனை இருக்காது, யாருன்றது யாருமே இல்லை. டாக்டர்லாம் காலையில் இழுத்து மூட வேண்டியதுதான் ஆஸ்பத்திரினா. அந்த அளவுக்கு ஒரு நாட்டில் வீட்டில் அனுபவத்தில் எல்லாமே அமைப்பு கொடுக்கிறது. ஆனால் அந்த குரு வக்கரகாலம் சொல்லக்கூடிய குரு அதிசாரத்தில் போயிடுவார். அந்த சம்பந்தப்பட்ட குருவானவர் அதிசாரத்தில் போகும்போது பங்குனி மாதத்தில் போவார். பங்குனி 26 இந்த வருஷத்துலேயே போயிடுவார். அந்த பங்குனி மாதம் குரு அதிசாரத்தில் போனாலும் கும்பத்தில் போனாலும் ஒரு 10 நாளில் வக்கரமாயிடுவார். வக்கரமாய் மறுபடியும் திருப்பி மகர சனியோட வந்துடுவார். மகர சனியும் சனியும் வக்கரமாயிடுவார். இந்த 2 பேரும் வக்கரமானாலும் எந்த பாதகமான வழிகள்லாம் வருமே. குரு மகரத்தை திருப்பி வந்து வக்கரமானால் பலமாயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமான நீச்சமாயிடுவார். இப்ப குருவுக்கு மதிப்பு கொடுத்து குருவுடைய பலத்தினால சனீஸ்வரன் எல்லா காரியம் ஜெயிச்சிருவான். முதல்ல கடன் வாங்கி போட்டு பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது கடனுடைய சம்பந்தப்பட்ட வியாபார விருத்தியாக லாபம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த லாபத்தை அந்த மணி பொட்டேஷன்லயே உனக்கு காலத்தை ஓட்டுவார். உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட கொடுக்க முடியும். அதுதான் இந்த தந்திரத்தை பண்ணியிருக்காரு பகவான் பண்ணியிருக்காரு பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு பாருங்க. அதனால நீங்க தொடர்ந்து இந்த 2.5 வருஷம் சனி எப்படி போனதே தெரியாது. ஆனா இந்த சொல்லக்கூடிய இந்த பிளவ வருஷத்துல ஆரம்பத்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும். அப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிடும். அது உங்களுடைய எக்ஸ்போஷர் வெளிப்படுத்துறதுக்காக அந்த கஷ்டங்களை கொடுத்துருக்கான். அது சமயத்தில் பொறுத்த வரைக்கும் முடிவு நல்லபடியாக இருக்கும். நிறைவு இந்த சுபகிருத வருஷம் சுபமாக இருந்து சனீஸ்வரர் பேச்சு நல்லபடியாக நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.